கடந்த 2016ஆம் ஆண்டு வரை, அதாவது ஒரு 15 வருஷமா அந்த ரேஷன் கடைகள்ல வெறும் அரிசி மட்டுமே குடுத்துட்டு இருந்தாங்கன்னும். அதாவது அதுவரைக்கும் குடுத்துட்டு இருந்த இந்த அத்தியாவசிய பொருள்களான கோதுமையா இருக்கட்டும், இல்ல சர்க்கரை, எண்ணெய் இந்த மாரி அத்தியாவசிய பொருள்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னும், வெறும் அரிசி மட்டுமே குடுத்துட்டு இருந்தாங்கன்னும், 2016ல அந்த அரிசி கொள்முதல் பண்றதுல ஏதோ ஒரு ஊழல் நடந்ததுனால, அப்ப இருந்த கவர்னர் திரு கிரண் பேடி அவர்கள் அரிசி குடுக்குற திட்டத்த ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, அவங்களோட குடும்பத்துக்கு தலா ரூ. 600 மாசம் மாசம் வரவு வைக்கப்படும். அந்த மாரி ஒரு ஸ்கீம வந்து கொண்டு வராங்க. ஸோ அதிலிருந்து அந்த ரேஷன் கடைகள்லாம் தற்காலிகமா மூடப்படுது. 2021 எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதியில என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்தா மறுபடியும் மூடப்பட்ட ரேஷன் கடைகள்லாம் திறக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி குடுக்குறாங்க. அதுபடி ஆட்சிக்கும் வராங்க. உடனே இல்லைனாலும் 2024ஆம் ஆண்டு மறுபடியும் அந்த மூடப்பட்ட கடைகள்லாம் திறக்கப்படுது. அது முழுசா திறக்கப்படுதான்னு கேட்டா, அங்க தான் பிரச்சனை.